ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. என்னென்னா கார் கேம், அதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம். ஓகே, கார் கேம் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி சிடி டெஸ்க்டாப்புக்கு போயிடுங்க. கிட் லோனு நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, ஐ மீன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை இதில் கொடுத்துருங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா நமக்கு கார் கேம் ஃபைல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஓகே, இங்கே வந்து இதில் ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா, கிட் லோனு இல்லை அப்படின்னா, கிட் லோன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான வீடியோவோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, உங்கள்கிட்ட பைச்சாம் இருந்தால் அதில் யூஸ் பண்ணுங்கள். பைச்சாம் இல்லைனா அதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபோல்டரை அப்படியே பைச்சாமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே ஓகே எல்லா ஃபோல்டரும் எனக்கு வந்துடுச்சு. இமேஜஸும் எனக்கு கிடச்சிருச்சு. நமக்கு என்னென்ன இமேஜஸ் இருக்குது? ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கார் இமேஜ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது மாதிரி ஒரு கார் இமேஜ் இருக்குது. அண்டு இது வந்து நம்மளுடைய ஐ மீன் அந்த பேக்ரவுண்ட் பிக்சர். ஓகேவா? இப்படி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது மெயின் போவோமா? என்ன யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு? Tkinter தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃப்ரம் Tkinter இம்போர்ட் ஸ்டார். ஓகே, நான் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து கான்ஃபிகர் பைத்தான் இன்டர்பிரல் கேட்குது. ஓகே, என்கிட்ட 3.11 தான் இருக்குது, அதனால் நான் அதையே கொடுத்துட்றேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் விண்டோ க்ரியேட் பண்ண போகிறேன். விண்டோஸ் ஈக்குவல் டு tk அண்ட் ஆல்சோ window.main loop. ஓகே, ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணலாமா இப்போ? ஓகே, நமக்கு பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, இப்போ விண்டோக்கான ஜாமெட்ரி க்ரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? வித்து வந்து ஐ மீன் ஹைட் வந்து 530 அண்ட் ஆல்சோ வித்து வந்து ஓகே 530 to 700 கொடுங்க. ஓகேவா? ஹைட்டு கரெக்டாக தான் பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே ஹைட்டு தான். ஓகே, ஹைட்டு பர்ஃபெக்டாக இருக்கா? அண்ட் ஆல்சோ I don't need resizable. Okay, so I'm going to window.resizable. I will give false. Okay friends, false கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கேம் விண்டோ கிரியேட் பண்ண போகிறோம். கேம் விண்டோஸ் ஈக்குவல் டு கேன்வஸில் தான் நம்ம கேமில் ரன் பண்ண முடியும் அண்ட் ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸோ அது எங்கே இருக்கணும்? விண்டோக்குள்ளே இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஹைட்டு வந்து 530 இருக்குதா? நான் 500 கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, வித்து வந்து சேம் திங். ஓகே, ஹைட்டு வந்து 650. ஓகே, 650 அண்ட் வித்து வந்து 530. ஓகே, அண்ட் ஆல்சோ பிஜி வந்து என்ன வரும்னா ரெட்டு. ஓகே 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 போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம் இன்டூ டாட் பேக்குன்னு நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லேபிள் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஸ்கோருன்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் இருக்குது. அண்ட் ஆல்சோ கீழே தான் நம்மளுடைய கேம் இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஸ்கோருக்கான ஒரு லேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்கோர்ஸ் ஈக்குவல் டு ஒரு லேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அது எதுக்குள்ளே இருக்கணும்? விண்டோக்குள்ளே இருக்கணும். ஓகே, விண்டோக்குள்ளே இருக்கணுமா? டெக்ஸ்ட்டு வந்து என்னவா இருக்கணும்? டெக்ஸ்ட்டு வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்கணும்? ஸ்கோரு 00 இருக்குமா? ஸ்கோர் வந்து 0 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வந்து ஏரியல் சேம் 15. ஓகே, சேம் 15 அண்டு ஓகே, இது கரெக்டாக இருக்கும்.
அண்ட் ஆல்சோ இதனுடைய விட்த்து வந்து எவ்வளோ இருக்கணும்? 530. ஓகே, 530. அண்டு ஸ்கோர் டாட் பேக். ஓகே ஃபைனா. இப்போது நம்மளுடைய இது எப்படி கிரியேட் ஆகிருக்கு? ஓகே, ஸ்கோர் நமக்கு மேலே வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ கீழே வந்திருக்கு. ஓகே, இப்போது ஃபாண்ட்டுடைய சைஸை வந்து 25 வச்சுக்கலாம். ஓகே, 25. ஓகே, ஸ்கோர் கரெக்டாக இருக்கா? ஸ்கோரு கீழே வந்து நமக்கு கேமுக்கான விண்டோ வந்திருக்கு. ஓகே, இப்போது நம்மளுடைய கேமோடைய விண்டோ வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அண்டு இதுக்கான பேக்ரவுண்ட் வரணும் இல்லையா? பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இமேஜ் நம்ம Tkinterல யூஸ் பண்ணோம்னா சம் பேக்கேஜஸ் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஃப்ரம் பிஐஎல். ஓகே, பிஐஎல் உங்ககிட்ட இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டெர்மினலில் போயிட்டு pip install பிஐஎல், தட்ஸ் இட். ஓகேவா? கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு பிஐஎல் இம்போர்ட். இதில் என்னென்ன இம்போர்ட் பண்ண போகிறேன்? நான் என்னென்ன இம்போர்ட் பண்ண போகிறேன்னா இமேஜின் ஒரு பேக்கேஜ், ஐ மீன் மெத்தடு, அண்ட் ஆல்சோ டிகே இமேஜ் டிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எடுத்துன்னு போகிறேன். ஓகேவா? இப்போது நான் என்ன கிரியேட் பண்ணேன்? விண்டோ தானே கிரியேட் பண்ணேன். ஐ மீன் பேக்ரவுண்ட் இமேஜ் தானே கிரியேட் பண்ண போகிறேன். பேக்ரவுண்டில் இருக்க போகுது அந்த இமேஜ். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜுக்கு பி இமேஜ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். பி இமேஜ் 1 ஈக்குவல் டு எதை வச்சுன்னா இமேஜை வச்சு இமேஜ் டாட் ஓப்பன் என்னுடைய ஃபைல் லொக்கேஷன் இமேஜஸில் இருக்குது. அது என்ன ஃபைலு? அன்டைட்டில்டு டாட் பிஎன்ஜி. அந்த ஃபைல் தான் என்னுடைய பேக்ரவுண்டு. ஓகே, அண்ட் ஆல்சோ பி இமேஜ் டாட் ரீசைஸ்லாம் வேணாம் நமக்கு. ஓகே, ஓகே, பி இமேஜ் 2 ஈக்குவல் டு இமேஜ் டிகே. ஓகே, இமேஜ் டிகே டாட் ஃபோட்டோ இமேஜ் ஆஃப் என்ன? பி இமேஜ். ஓகே, அந்த பி இமேஜ் 1 இருக்குல்ல, அதை தான் நான் இதுக்குள்ளே கொடுக்குறேன். ஓகேவா? டிகேக்கான ஐ மீன் Tkinterக்கான இமேஜாக அது சேஞ்ச் பண்ணும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் எ இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கேம் விண்டோ, அதுதான் நம்மளுக்கு கேன்வஸு. அதுக்குள்ளே கிரியேட் இமேஜ், இங்கே பாருங்கள், கிரியேட் இமேஜ்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். கிரியேட் இமேஜ்னு ஒன்று இருக்கும். எங்கேருந்து? 0லேருந்து 0. ஓகே, ஹைட் அண்ட் விட்த் அது. அண்ட் ஆல்சோ இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஈக்குவல் டு பி இமேஜ் 2. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு. இமேஜ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பட் அது கரெக்டான பொசிஷனில் இல்லை. ஓகேவா? எங்கே இருக்கணும் அப்படின்ற பொசிஷனில் இல்லை. ஸோ ஆங்கர் செட் பண்ணணும். ஆங்கர்னா என்னன்னு தெரியுமா? ஆங்கர்ஸ் ஈக்குவல் டு நார்த் வெஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே, எந்த இடத்துல இருக்கணும் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக வந்திருக்கா? ஏன் நான் ஆங்கர் கொடுத்த உடனே இந்த இடத்த கரெக்டாக வந்துருச்சு? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்களேன். நார்த் வெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்கிறேன் நான். ஓகே, நார்த்து அண்ட் வெஸ்ட்டு இங்கே இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதுதான் 0 ஓகேவா? 0 நார்த் வெஸ்ட்டில் இருக்கணும்னா கரெக்டாக அந்த பொசிஷன் ஃபுல்லாக வந்துடும் நமக்கு. ஓகேவா? அதுக்காக தான் நான் அதை கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கார் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. see you in next video.